குரூப் 4 குரூப் 2 சிலபஸ் வந்து சேஞ்சஸ்ன்னு வந்திருக்கு. ஆனால் பெரிய லெவல் சேஞ்சஸ்ன்னு இது சொல்ல முடியாது. கண்ணா லட்டு திங்க ஆசையா அப்படிங்கிற கணக்கில் தான் இருக்கும். ஏன்னா ஒவ்வொன்றுலையும் எத்தனை கொஸ்டின் கேட்போம் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணி சொல்லிட்டாங்க. நான் இத்தனை கொஸ்டின் தான் கேட்பேன், நீ அவ்வளோக்குள்ள படிச்சுக்கோ, அவ்வளோதான். அப்படிதான். இப்போ சயின்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா 5 கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து 9 கொஸ்டின் வரும், 10 கொஸ்டின் வரும், 12 கொஸ்டின் வரும். சயின்ஸை விடவும் முடியாது, முழுசாக படிக்கவும் முடியாது, ரொம்ப திணறுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா சயின்ஸில் 5 கொஸ்டின் ப்ளஸ் அந்த சயின்ஸ் சம்மந்தப்பட்ட கரண்ட் அஃபேர்ஸை தனியாக வைக்காம கரண்ட் அஃபேர்ஸ் ஒவ்வொன்று கூடயும் கொண்டாந்து ஆட் பண்ணி விட்டுட்டாங்க. அப்போ நமக்கு ரொம்ப சிம்பிள் தான். இப்போ மாற்றினது வந்து நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லான்னு கேட்டால் 100% நமக்கு யூஸ்ஃபுல்லான ஒன்று தான். ஏன்னா சயின்ஸை வந்து அழகாக நம்ம தூக்கி ஓரமாக போட்டுருவோம். நீ போ ஓரமாக போ, இனிமேல் நீ வேணாம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா 5 கொஸ்டின் தான். 5 கொஸ்டின்ஸுக்கு ஏதாவது இம்பார்ட்டண்ட்டானது அந்த இதில் பார்த்துக்கிட்டா கூட போதும். முன்னாடி தான் 8, 9 அப்படிங்கிறப்ப ஒமிட் பண்ண முடியாது, படிக்கவும் முடியாது, ரொம்ப கஷ்டப்பட்டோம். அடுத்து பாருங்க ஜியாகிரஃபி. இந்த பழைய சிலபஸில் எந்த விதமான மாற்றமும் இல்லைங்க. கொஸ்டின்ஸ் எத்தனை கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிறதுல மட்டும்தான் சேஞ்சஸ் இருக்கு ஒழிய சிலபஸ் வந்து ஓரளவு பழசில் எப்படி இருந்துச்சோ அதே சிலபஸ் தான். அதில் எந்த மாற்றமும் இல்லை. 5 கொஸ்டின், நான் 5 கொஸ்டின் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், படிச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி நீட்டாக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. நம்ம வந்து ப்ளூ பிரிண்ட் போடவே வேண்டியதில்லை. சிலபஸையும் கொடுத்து ப்ளூ பிரிண்ட்டையும் தூக்கி நம்ம கையில் கொடுத்துட்டாங்க. ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து இதை வந்து மூவ் பண்ணுறதுக்கு சரியான வழி. அடுத்து பாருங்க, இந்த ஹிஸ்ட்ரி, நேஷ்னல் மூமெண்ட், இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட் இருக்கு இல்லையா, இது வந்து நம்ம ஹிஸ்ட்ரி தனியாக, இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட் தனியாக நமக்கு 2 இதாக கொடுத்துருப்பாங்க, 2 யூனிட்டாக கொடுத்துருப்பாங்க. அதை 2ஐயும் ஒட்டிட்டாங்க, தூக்கி ஒரே யூனிட்டாக கொண்டாந்து வச்சுட்டாங்க. அதில் 10 கொஸ்டின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக போன தடவை இது வந்து நமக்கு மைனஸ் தான். ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம 15-20 கொஸ்டின்ஸ் கிட்டக்கே இதில் எதிர்பார்ப்போம். ஹிஸ்ட்ரியில் தனியாகவும் இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட்டில் தனியாகவும் நம்ம வந்து கொஸ்டின்ஸ் எதிர்பார்ப்போம். இந்த 2மே சேர்த்து நமக்கு ஓரளவு ஒரு நல்ல ஜிகேல ஒரு நல்ல ஸ்கோர் எடுக்கிறதுக்கு ஒரு பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து அதில் 10 கொஸ்டின் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இதில் கொடுத்துருக்கிறது தான் இந்த டாப்பிக்கில், இதில் சம்மந்தப்பட்டதை நம்ம படித்தா போதும், வேறு எதுவுமே வேண்டியதில்லை. அந்த மாதிரி அழகாக தூக்கி கட் பண்ணி கொடுத்துட்டாங்க ஒட்டி. அடுத்து பாருங்க இந்தியன் பாலிட்டி. இந்தியன் பாலிட்டி என்ன மாறினாலும் நான் மட்டும் மாற மாட்டேன் அப்படிங்கிற கதையில் 15 கொஸ்டின்ஸு, என்னானாலும் 15 கொஸ்டின்ஸு கண்டிப்பாக இந்தியன் பாலிட்டியில். போனது முன்னாடி வந்து நம்ம வந்து 10 வரும், 12 வரும், 11 வரும், 15 வரும், அது வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும் இந்தியன் பாலிட்டி. ஆனால் அதுக்கு நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் படிப்போம். இந்த தடவையும் அதே தான், 15 கொஸ்டின் கொடுத்துட்டான். ஒமிட் பண்ணவே முடியாத அளவுக்கு ஸ்ட்ராங்காக என்ன மாறினாலும் பாலிட்டி மாறாதுங்கிற மாதிரி அதை வந்து 15 கொஸ்டின் கொடுத்துட்டான். அடுத்து பாருங்க, இந்தியன் எக்கனாமியும் அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடு, டெவலப்மெண்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடு இருக்கு இல்லையா, இதையும் ஒன்றா தூக்கி ஒரே யூனிட்டாக வச்சு அதில் 20 கொஸ்டின்ஸ். அப்போ பாருங்கள், நம்ம எதுக்கு வந்து மோஸ்ட்டாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எதை நம்ம படிக்கணும், எதை நம்ம வந்து ஓரளவு லைட்டாக படித்தா போதும் அப்படிங்கிற அளவுக்கு ப்ளூ பிரிண்ட் போட்டது மாதிரி கொடுத்துட்டாங்க. இப்போ இந்தியன் எக்கனாமி நமக்கு தனி தான் இருக்கும். நம்ம ஓரளவு ஒரு 5 கொஸ்டின் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம், 6 கொஸ்டின் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு டைம் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் தமிழ்நாடு, இது 2ஐயும் சேர்த்து 20 கொஸ்டின்ஸு. அதே மாதிரி அடுத்தது பாருங்க, ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், ஹெரிட்டேஜ் இந்த இது இருக்கு இல்லையா, இதில் 20 கொஸ்டின்ஸு. அந்த திருக்குறள் முதற்கொண்டு இதில் தான் வரும். ஸோ இதில் 20 கொஸ்டின்ஸு தூக்கி அழகழகாக ப்ளூ பிரிண்ட் போட்டு நமக்கு கொடுத்துட்டாங்க. இதுபடி நம்ம படித்தா போதும் அப்படிங்கிற மாதிரி. அப்போ நமக்கு ஜிகேவை பொறுத்த வரைக்கும் நமக்கு இதில் 20 கொஸ்டின்ஸு, இதில் ஒரு 20 கொஸ்டின்ஸ், அதாவது யூனிட் 5 and 6 இதில் வந்து வெயிட்டான ஏரியாவாக நமக்கு கொடுத்துருக்காங்க. எது வந்து வெயிட்டேஜ் அப்படிங்கிற அளவுக்கு வெயிட்டான ஏரியாவாக கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் 20 கொஸ்டின், இதில் 20 கொஸ்டினுங்கிறப்ப இதுக்கு வந்து நம்ம அதிக ஃபோக்கஸ் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். இது இல்லாத பாலிட்டியில் 15 கொஸ்டின்ஸு, இது வந்து முக்கியமான வெயிட்டேஜ் ஏரியா. அப்போ ஓவராலாக இதை பார்த்தீங்கன்னா இதிலே 55 கொஸ்டின்ஸு. ஓகேவா, இதிலே வந்துருச்சு. அப்போ நமக்கு எது இம்பார்ட்டண்ட்டு, எது வந்து முக்கியம் அப்படிங்கிறது இதிலே தெரிஞ்சிருச்சு. அடுத்து பாருங்கள், நம்ம எப்பயும் இருக்கிற மேக்ஸு அதே தான், சேம் 25 கொஸ்டின்ஸ், இதில் சேஞ்சஸ் கிடையாது. சேம் 25 கொஸ்டின்ஸு. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆப்டிடியூடில் 15 கேட்போம், ரீசனிங்கில் 10 கேட்போம். ஆப்டிடியூடில் என்ன டைட்டிலு, ரீசனிங்கில் என்ன டைட்டில், அழகழகாக கொடுத்துட்டாங்க. நம்ம வந்து கஷ்டப்படவே வேண்டியதில்லைங்க. என்ன படிக்கணும், என்ன பண்ணணும், எதை தேடணும், அது அந்த மாதிரி எதுவுமே இல்லை. கொடுத்துருக்க டாபிக்ஸ் அவ்வளோதான். இந்த டாபிக்ஸ்குள்ளே நம்ம படிச்சுட்டா போதும், லட்டு மாதிரி மார்க்ஸ் அள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம்.
அடுத்து பாருங்க, தமிழ் தகுதி மதிப்பீடு தேர்வு இருக்கு இல்லையா, இதாங்க சப்ப மேட்ரு சால்ட் வாட்டர் ஆக்கிட்டாங்க. நம்ம அப்படியே பொழுதன்னைக்கும் தமிழே படிப்போம். பாதி டேஸ் வந்து தமிழுக்கு போகும், மிச்சம் இருக்கிற டேஸ்ல பிரிச்சு ஹிஸ்டரி படிப்போம், அது படிப்போம், இது படிப்போம். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா தமிழ் நீ என்னை பெருசா நீ கண்டுக்கவே வேணாம் அப்படிங்கிற அளவுக்கு சும்மா நார்மலா பண்ணிட்டு போயிட்டாங்க. நீ பாருங்களேன், இலக்கணம் 25 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. அந்த இலக்கணத்திலையும் பாருங்க, பிரித்தெழுதல், சேர்த்தெழுதல், சந்திப்பிழை, குரில் நேரில் வேறுபாடு, லகர 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 வேறுபாடு, இது மாதிரி சும்மா நார்மலா அந்த இலக்கணமும் பெரிய லெவல்ல இல்லாம நார்மலா இருக்கு. அப்ப நம்ம இனிமேல் என்ன செய்யணும் அப்படின்னா, இதுல இருக்கிற அந்த கீவேர்டு இருக்கு இல்லையா, என்னென்ன சொல்லியிருக்காங்க, இது வந்து 6th இருந்து 10th வரைக்கும் எந்த புக்ல இருக்கு அதை வந்து ப்ராப்பரா நோட் பண்ணி அதுக்கு கீழே இருக்கிற கொஸ்டின்ஸை மட்டும் நம்ம வந்து படிச்சா போதும். இது ரொம்ப டைம் ஆகாது. அப்படியே ஒரு 2 days 3 days உட்கார்ந்தா இந்த டாபிக்ஸை முடிச்சிடலாம். ரொம்ப ஈஸி. ஆனா தமிழுக்கு வந்து நம்ம கிட்டத்தட்ட 100 நாள் எக்ஸாம் அப்படின்னா நம்ம 60 நாள் தமிழ் படிப்போம். ஏன்னா 100 கொஸ்டின்ஸ் 100 மார்க் அப்படிங்கறதுனால 60 நாள் கிட்டக்க தமிழ் மட்டுமே படிப்போம். அப்படி இனிமேல் நம்ம வந்து தமிழுக்கு வந்து ஒதுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு ஈஸி ஆக்கிட்டாங்க. அடுத்து பாருங்க, ஆனா ரீசன்ட் டைம்ஸ்ல நமக்கு இப்படிதான் கேட்டுட்டு இருக்காங்க. தகுதி தேர்வு பொறுத்த வரைக்கும் ரீசன்ட் டைம்ஸ்ல நம்ம கேட்டுட்டு இருக்காங்க. எப்படி எதுல இருந்து என்னவா எடுக்கிறான்னு தெரியாம நம்ம புக்கு ஃபுல்லா படிச்சுட்டு இருந்தோம். இப்ப அழகா கொடுத்துட்டாங்க, நாங்க இதுதான் கேட்போம், நீ இது மட்டும் படி அப்படின்னு. இந்த பாருங்களேன், சொல்லகராதி அப்படின்னு சொல்லி 15 கேள்வி கொடுத்துருக்காங்க இல்லையா, அது எந்த மாதிரியான கேள்வி அப்படிங்கறது மட்டும் அதாவது அப்படிலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்களேன். எதிர்ச்சொல்ல எடுத்து எழுதணும், ஓரெழுத்து ஒரு மொழி, இதெல்லாம் வந்து நம்ம புக்ல எங்க இருக்கு. இப்போ ஓரெழுத்து ஒரு மொழி நம்ம புக்ஸ்ல 6th இருந்து 10th வரைக்கும் எங்க இருக்கு, எத்தனை இருக்கு, அதை தூக்கி தனியா பாயிண்ட் அவுட் பண்ணுங்க, அதை மட்டும் படிச்சா போதும். அந்த மாதிரி. அப்புறம் ஒரு பொருள் பன்மொழி, இரு பொருள் குறிக்கும் சொற்கள், இதெல்லாம் நார்மலானது. அடுத்து பாருங்களேன், இந்த கோடிட்ட இடத்தில் சரியான சொல்ல நிரப்புதல், பள்ளிக்கு சென்று கல்வி பயிலுதல் சிறப்பு அப்படி இருக்கா, இதுல பயிலுதல் வருமா எழுதுதல் வருமா, ஏங்க இதெல்லாம் எவ்வளவு ஈஸி. நார்மலா கொடுத்துட்டாங்க. தமிழை வந்து கஷ்டப்படாம ஈஸியா எடுக்கிறதுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணா போதும் அப்படிங்கிற அளவுக்கு, ரொம்ப மெமரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு கொடுத்துட்டாங்க. அடுத்து இந்த பாருங்க, இதெல்லாம் எப்படி வந்து மறு சொற்களா மாறி இருக்கு, புதுச்சேரி புதுவை, மன்னார்குடி மன்னை, மயிலாப்பூர் மயிலை, நார்மலா ரொம்ப பேசிக்கா கொடுத்துட்டாங்க. இதுல வந்து 15 கொஸ்டின்ஸ். அப்போ வந்து நம்ம ஒவ்வொரு டைட்டிலையும் பார்த்துட்டா கூட ஒன்னொன்னா எதிர்பார்த்தா கூட நமக்கு ஓரளவு முடிஞ்சிடும். பெரிய லெவல் கஷ்டம் கிடையாது. இது படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க எக்ஸாம்பிள் முதற்கொண்டு கொடுத்துட்டாங்க. அடுத்து பாருங்க, எழுதும் திறன் அப்படின்னு சொல்லி 15 இது சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர்லாம் அமைக்கிறது, அப்படியே கலந்து கலந்து இருக்கும், அதை நம்ம கரெக்டான சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணோம் இல்லையா, அது அந்த செய்வினை செயற்பாட்டு வினை இந்த இலக்கணத்திலையும் கொஞ்சம் இங்கே வந்துடுது. அவ்வளோதான் உயர்திணை. அப்போ வந்து எங்கே நம்ம வந்து அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுவோமோ அந்த இடத்த குறைச்சிட்டாங்க. எதில் நம்ம கொஞ்சமாக, அதாவது ஒன்வேர்டு, இந்த புக் பேக்கு, அந்த சின்ன சின்ன இது அதில் வந்து அதிகப்படுத்திட்டாங்க. அப்போ வந்து நமக்கு வந்து மெமரி பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இங்கே பாருங்களேன், அந்த பால்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்களேன், பலர் பால், அவர்கள் வந்தாங்க, அது வந்துச்சு, பலவின் பால், நார்மலாக. அப்போ ரீசெண்ட் டைம்ஸில் இதை வச்சு தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நம்ம தான் எதை பழசை படிக்கிறதா புதுசை படிக்கிறதா எதை படிக்கிறது என்னன்னு தெரியாமல் நம்ம எல்லாத்தையும் படிச்சுட்டு போயிருக்கோம். இங்கே பாருங்களேன், அழகா கலை சொற்களில் 10 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்க. அப்போ கலை சொற்கள் வந்து இது ரொம்ப முக்கியம். அப்போ 6th இருந்து 10th வரைக்கும் அந்த புக்கு பின்னாடி ஒவ்வொரு யூனிட் முடிகிறதுக்கு பின்னாடியும் அந்த கலைச்சொல் இருக்கும் இல்லையா, அப்போ அந்த இதில் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்க. அந்த கொடுத்துருக்கிறதுலேருந்து 10 கேட்பானுங்களா, ரொம்ப ஈஸிங்க. டக்குன்னு 5 டைம் படிச்சிட்டோம்னா 10 கொஸ்டின் கையில். இதை நான் முழுசாக படிச்சுட்டு இதுலேருந்து 10 கொஸ்டின் எனக்கு கேட்டால் ஈஸியாக நான் அடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஒவ்வாமை, அலர்ஜி, மரபணு, ஜீனு, கடல் மயில், நாட்டிக்கல் மயில், அந்த 10th இருக்கும் இந்த ஒவ்வாமை அலர்ஜியெல்லாம், அதெல்லாம் தூக்கி அப்படியே நச்சுன்னு வச்சுட்டான். அந்த எக்ஸாம்பிள் முதற்கொண்டு நம்ம என்னன்னு தேடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எக்ஸாம்பிள்ஸ் முதற்கொண்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்க, வாசித்தல், புரிந்து கொள்ளும் திறன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா. இதுலேயும் ஒன்றும் இல்லை, அந்த இதை கொடுத்துட்டு அதுலேருந்து கொஸ்டின் கேட்குற மாதிரி மரபு தொடரோட பொருள், பழமொழிகளோட பொருள், இந்த இது பசுமரணத்தாணி போல அப்படிங்கிற மாதிரிலாம் வரும் இல்லையா, அது மாதிரிலாம் கொடுத்து எடுக்க சொல்லுவாங்க இல்லையா. ஈஸியாக ரொம்ப நார்மலானதாக கொடுத்துருக்காங்க. அந்த புக் பேக்கில் நமக்கு வந்து கொஞ்சம் நமக்கு பயிற்சி கொடுக்குற மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு, அதை தான் அவங்க வந்து இங்கே கொஸ்டின்ஸாக மேக் பண்ணதுக்கு அதுக்கேற்றாப்புல கொஸ்டின்ஸ் எத்தனை கொஸ்டின் கேட்போம் அப்படிங்கிற மாதிரியும் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி மொழிபெயர்ப்பு, ஏங்க இதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது புக்கில். இந்த மொழிபெயர்ப்பெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. 1-2 பாடத்தில் தான் இருக்குது இந்த மொழிபெயர்ப்பு. அது வந்து பாருங்க, அதுலேயும் சான்றிதழ் தூக்கி கொடுத்துட்டாங்க.
5 கொஸ்டின் இருக்கிறதெல்லாம் எங்கே மொழிபெயர்ப்பு இருக்குன்னு தேடி அந்த 5ஐயும் படிச்சிட்டோம்னா முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். 5 கொஸ்டின் வந்து ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடலாம். அடுத்து பாருங்க, நம்ம இவ்வளோ காலம் மாங்குன்னு விழுந்து படித்தோமே, அதை வந்து கொடுத்துருக்காங்க. வெறும் 15 கொஸ்டின்ஸ் தாங்க கொடுத்துருக்காங்க. இப்போ திருக்குறள் வந்து நீ எல்லா திருக்குறளையும் படிக்க வேணாம், வெறும் 20 அதிகாரங்கள் மட்டும், அதை தாண்டி நீ படிக்க வேணாம், அதுக்குள்ளே தான் நான் கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க. 20 அதிகாரங்கள், அது என்னென்ன அதிகாரங்கள் அப்படிங்கிறது முதற்கொண்டு கொடுத்துட்டாங்க. அடுத்து வந்து மேற்கோள், எங்கே நம்ம மேற்கோள் இருந்தாலும் அதை படிச்சிடணுங்க. எப்பயுமே அந்த மேற்கோள்லாம் தூக்கி ஒன்றா கூட போட்டு எழுதிடலாம். ஏன்னா நிறைய இடத்துல பாரதியாரோட மேற்கோள் அந்த நூல் முகப்புல வந்து அந்த ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த மேற்கோள்லாம் நிறைய கொண்டு வந்திருப்பாங்க. அந்த மேற்கோள்லாம் தூக்கி ஒரே இடத்துல வச்சு நம்ம படிச்சிடணும். அதே மாதிரி நாலடியார், நான்மணிக்கடிகை, இதை பற்றினது பழசு புதுசு எங்கே இருக்கோ தூக்கி ஒன்றா தூக்கி வச்சு உட்கார்ந்து படிக்க வேண்டியதுதான். அவ்வளோதான். இதில் கொடுத்துருக்கதை மட்டும் படித்தா போதும். அதுவும் பாருங்களேன், இந்த இதில் நான் 10th வரைக்கும் தான் கேட்பேன். அந்த கோட்டை தாண்டி நானும் வர மாட்டேன், நீயும் வர வேண்டாம் அப்படிங்கிற கணக்கில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 10th வரைக்கும் தான். அப்போ நம்ம 11th 12th தூக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இதே டிட்டோ தான் வந்து குரூப் 2க்கும். பெரிய லெவல் சேஞ்சஸ் கிடையாது, சின்ன சின்ன சேஞ்சஸ் தான். இதே மாதிரி தான் சின்ன சின்ன சேஞ்சஸ் தான். அப்போ ஆக்சுவலாக சொல்ல போனால் நமக்கு ப்ளூ பிரிண்ட் போட்டு கொடுத்துருக்காங்க. நான் இதிலேருந்து கேட்பேன், இந்த ஏரியா வெயிட்டேஜ் ஏரியா, இதை நீ கரெக்டாக படிச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் படிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. இவங்க கொடுத்துருக்க அந்த தேவநேய பாவனார் எங்கே இருக்காரு, பழசு புதுசு எதில் எங்கே இருக்காரு, அதேமாதிரி பெருஞ்சித்திரனார் எங்கே இருக்காரு, என்ன செய்யுள் அவரோட செய்யுள் வந்து இருக்குது, அதை படித்தா போதும். ஜியு போப்பு வந்து பழசில் இருப்பார். இப்போ புதுசை பொறுத்த வரைக்கும் 11th தான் இருக்கும். ஸோ அந்த புக் பேக்கில் பின்னாடி யூனிட் முடிச்சதுக்கப்புறம் இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம அதை வந்து பழசில் தான் போய் எடுக்கணும் ஜியு போப்பை. அடுத்து பாவேந்தர், இந்த டி.கே. சிதம்பரனார், இவங்கெல்லாம் எங்கே இருக்காங்க, அவங்க எங்கே இருக்காங்களோ அதை படித்தா போதும். சொல்லிட்டாங்கல்ல, நான் 10ஆம் வகுப்பு வரைக்கும் தான் கேட்பேன், அதை தாண்டி நான் போக மாட்டேன், நீ வர வேணாம் அப்படிங்கிற கணக்கில். அப்போ ரொம்ப ரொம்ப ஈஸியாக்கிட்டாங்க. ப்ளூ பிரிண்ட் கொடுத்து நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக்கிட்டாங்க. இதை பார்த்து பயப்படவே வேண்டியதில்லை. இதுக்கான வீடியோஸ் வந்து நான் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டைட்டிலில் வச்சு, அதாவது இப்போ நாலடியார் அப்படிங்கிறதுனா 6th-லேருந்து 10th வரைக்கும் பழசு புதுசு எங்கே இருக்கோ அந்த நாலடியார், அதுக்கான ஷார்ட்கட்ஸு, அதில் இருக்கிற செய்யுள் எல்லாத்தையும் வந்து ஒரு இதாக ஃபார்ம் பண்ணி ஒரு வீடியோவாக ஃபார்ம் பண்ணி போடுறேன். இனிமேல் அந்த சிலபஸ் மெத்தடு படி நமக்கு வந்து தமிழ் வீடியோஸ் அப்லோட் ஆகும். முன்னாடி வந்து டேர்ம் 1 டேர்ம் 2 அது மாதிரி அப்லோட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து நாலடியார், நான்மணிக்கடிகை என்ன டாப்பிக்கோ, கலைச்சொல் அப்படின்னா 6th-லேருந்து 10th வரைக்கும் எவ்வளோ கலைச்சொல் இருக்கோ அதை ஒரே வீடியோஸாக கொண்டு வந்து அதில் ஷார்ட்கட் வச்சு அதை எவ்வளோ படிக்கிறப்போ அதை படித்தா 10 மார்க்கு அள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி நீட்டாக வீடியோஸ் போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.